ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 4/2/2025 தை மாதம் 22ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் அம்பாளையும் இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். இன்று மிக மிக முக்கியமான நாள் ரத சப்தமி. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். ரதசப்தமி அன்று திருப்பதியிலே சென்று பெருமாளை வழிபட்டால் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் நம்முடைய பரம்பரைக்கே சேரும் என்பது ஐதீகம். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குவோம். சூரிய உதயம் இன்று காலை 6:35 சூரிய அஸ்தமனம் மாலை 6:10 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 பின்பு அஸ்வினி. இன்றைய திதி இன்று காலை 7:54 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்கவும். அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்கள் வாருங்கள் காணலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சூரிய வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை வழிபடுங்கள், முருகனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் எல்லா விதத்திலும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அதேபோல் வீண் விரயங்கள் சிலருக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. அதேபோல் வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். இப்படி நாள் சற்று உங்களுக்கு பாதகமாக இருக்கின்றது என்றாலும், இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய குலதெய்வத்தை அடிக்கடி நினைத்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை வணங்கி கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் ஜபித்து கொண்டே இருங்கள். ராமநாமம் ஜபிப்பவருக்கு எவ்வித ஜாதக தோஷமும் எதுவும் செய்யாது. ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள் இன்றைய நாள்.
கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும், அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், காரிய அனுகூலம் உண்டாகும், உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், லாபம் ஏற்படும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்டுவதற்காக முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும், கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். ஆக இன்றைய நாள் கடக ராசிக்கு அற்புதமாக இருக்கின்றது. ரத சப்தமி தினம். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை நினைத்து கொள்ளுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகி அவர்களுடைய கனவு நனவாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. அதற்கான முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது பிறக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும், நல்ல மாற்றமாக இருக்கும். ஆகவே சிறப்பான நாள். சூரியனை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். சந்திராஷ்டம நாளிலே 2 நாம் கடைபிடித்து விட்டால் சந்திராஷ்டமம் நம்மை ஒன்றும் செய்யாது. யாரிடமும் அதிகம் பேசக்கூடாது, மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது 2ஐயும் செய்துவிட்டால் சந்திராஷ்டமம் நம்மை ஒன்றும் செய்யாது. வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டு வண்டி ஓட்டாதீர்கள். சந்திராஷ்டம நாளிலே அடிபடும், காலிலோ கையிலோ அடிபடும். ஆகவே அதை நாமே தேடிக்கொள்ளக்கூடாது. அதுவாக அடிபட்டதென்றால் பரவாயில்லை. செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டிக்கொண்டு சென்றால் சந்திராஷ்டம நாளிலே விழுந்து வாருவோம். ஆகவே அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நாம் கவனமாக இருந்தால் சந்திராஷ்டமும் நம்மை ஒன்றும் செய்யாது. ஆகவே மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே ரதசப்தமி நல்ல நாள். பெருமாளை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகனத்திலே யோகம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்குவதற்கு யோசனை செய்வீர்கள், அதற்கான முயற்சிகளிலே இறங்கி வெற்றி பெறுவீர்கள். புதிதாக வண்டி வாங்குவதற்கு யோசனை செய்வீர்கள், முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை பெறும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், உத்தியோக ரீதியிலே புதிய வேலை வாய்ப்புகள். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே புதிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே சூரியனை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே எதிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பெருமாளை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்து விஷயமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். நகை வாங்குவீர்கள், வெள்ளி பொருட்கள் வாங்குவீர்கள். இப்படி சுப விரயங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள், மாற்றமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தாய் வழி சொத்து கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள், மாற்றமான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் பெறக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். சிறப்பான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. பெருமாளை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. நீங்களும் இன்றைய நாளிலே ரதசப்தமி நன்னாள். சூரிய பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். சக்தி தேவியானவள் பலவித அவதாரங்களை எடுத்து மக்களை காத்தாள். அதிலே ஒரு திருப்பெயர்தான் அங்காளம்மன். பர்வதராஜ குலத்திலே பிறந்து நமக்கெல்லாம் அங்காளம்மன் என்கின்ற பெயரோடு அருளை வாரி வழங்குபவள் அங்காளம்மன்.
தை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ திருவிழா என்பது ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலே மிகவும் சிறப்பானதாகும். அன்னை அவள் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களையெல்லாம் தீர்த்து வைத்து நமக்கெல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களை அருளிடுவாள். ஸ்ரீ மாதா ராஜராஜேஸ்வரி என்ற சிறப்பு கோலத்திலே அலங்காரத்திலே அருள் திரு காட்சி தந்து தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு எல்லாம் அன்னை அவள் அருளை வாரி வாரி வழங்குகின்றாள். அங்காளம்மனை வழிபட்டால் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கலாம். தை மாதம் என்பதே குறிப்பாக தை மாத வெள்ளிக்கிழமைகளிலே அம்பாளுக்கு மாவிளக்கு மாவு போட வேண்டும். அப்படி மாவிளக்கு மாவு போடுகின்ற இல்லங்களிலே திருமண தடைகள் நீங்கும். அவர்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்கும். இல்லத்திலே தரித்திரம் ஒழியும், தரித்திரம் போகும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரும். பொதுவாக வெள்ளிக்கிழமை வழிபாடு தை மாத வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சரி, அங்காளம்மனை வழிபடுவதற்கு என்ன கிடைக்கும் என்றால் ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த பெரியாயி என்கின்ற சொல்லப்படுகின்ற அங்காளம்மனை வழிபட தீய சக்திகள், அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இவையெல்லாம் நம்மை அண்டாது. நல்ல இடத்திலே திருமணம் நிச்சயமாகி அவர்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். இவை முக்கியமான பலன்கள் அங்காளம்மனை வணங்குவதால். அங்காளம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்று பார்த்தால், மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்று இரவிலே அங்கு தங்க வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே அங்கு இருந்தால் மிக மிக விசேஷம். சரி, வெள்ளிக்கிழமை மிகவும் கூட்டமாக இருக்கின்றது என்று நினைப்பவர்கள் சாதாரண நாளிலே செல்லுங்கள், மற்ற நாளிலே செல்லுங்கள். ஆனால் ஓரிரவு அங்கு தங்க வேண்டும். இந்த அங்காளம்மன் கோவில் என்று இல்லை, நாம் பெரும்பாலான ஆலயத்துக்கு செல்கின்றோம். இப்போது கூட சபரிமலைக்கு செல்கின்றார்கள். சபரிமலைக்கு சென்று உடனடியாக நெய்யபிஷேகம் செய்து திரும்புகிறார்கள். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. சபரிமலை பெருவழி பாதை என்பது 3 நாட்கள் நடக்க வேண்டும். 3 நாட்கள் நடந்து ஒவ்வொரு இடமாக அழுதா நதியிலே, அந்த அழுதா நதி கரையிலே தங்க வேண்டும். அதேபோல் பெரியானை வட்டத்திலே தங்க வேண்டும், பின்பு சன்னிதானத்திலே தங்க வேண்டும். இப்படி 3 இரவுகள் சபரிமலையிலே தங்க வேண்டும். தங்கி வந்தால் அங்கு இருக்கின்ற அந்த மூலிகை காற்றுகளும் அதனுடைய சுவாசம் நம்முடைய உடலை சிறப்பான முறையிலே வைத்திருக்கும், நோய்கள் அண்டாது. அதுபோலத்தான் அங்காளம்மன் ஆலயம். இந்த அங்காளம்மன் ஆலயத்துக்கு செல்பவர்கள் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் ஓரிரவு தங்க வேண்டும். அங்கே இரவு நேரத்திலே தேவதைகளுடைய நடமாட்டம் ஆலயங்களிலே இருக்கும். தேவதைகளுடைய நடமாட்டம் இருக்கும், சித்த புருஷர்களுடைய நடமாட்டம் இருக்கும். அப்போது நாம் இரவு நேரத்திலே அங்கு தங்குவதால், எல்லா கோவில்களிலும் சொல்கின்றேன், தங்குவதால் நமக்கு தோஷங்கள் நீங்கும். நம்முடைய ஜாதகத்திலே எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த சித்த புருஷர்களுடைய ஆசையினாலும் தேவதைகளுடைய ஆசையினாலும் அவைகள் நீங்கி நமக்கு நல்ல வழி கிடைக்கும். சரி, இப்படி தங்கி அங்காளம்மனை தரிசனம் செய்வதால் என்னென்ன கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? மனநோய் நீங்கும், தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், திருமணம் ஆகாத வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்கும். அதேபோல் அங்கு இருக்கின்ற சுடுகாட்டு சாம்பலை ஒரு துணியிலே கட்டி எடுத்துக்கொள்வார்கள். தண்ணீரில் கலந்து தீர்த்தமாக அருந்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், நோய்கள் விலகிவிடும். பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய தோஷம் அது நீங்கும். அதேபோல் இந்த சுடுகாட்டு சாம்பலை ஒரு துணியிலே கட்டி எடுத்துக்கொண்டு அந்த மண்ணை வீட்டு வாசலிலே கட்டிவிட்டால் நம்மை ஏவல் பில்லி சூன்யம் போன்றவை எதிர்மறை சக்திகள் அண்டாது. நம்முடைய குடும்பத்தையே அது காத்து ரட்சிக்கும்.
ஆகவே இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு முறையாக சென்று அங்காளம்மனை வழிபட்டால் அங்காளம்மன் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அருள்வார். இப்போது மாசி மாத மயான கொள்ளை உற்சவம் வர இருக்கின்றது. இந்த மாதம் அம்பாளை வேண்டிக் கொள்ளுங்கள். தாயே, எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வை, நான் உன்னுடைய கோவிலுக்கு வருகின்றேன் அம்மா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வேண்டிக் கொள்கின்றீர்களோ அவை நிச்சயமாக அடுத்த வருட மயான கொள்ளை உற்சவத்துக்குள் அந்த பிரச்சனை நீங்கிவிடும். நினைத்ததையெல்லாம் அருள்கின்ற அற்புதமான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். அவள் பார்ப்பதற்கு குரூர உருவத்தோடு இருப்பாள். ஆனால் அவளுடைய மனம் ஆனது பன்னீர் துளி போல இருக்கும். பன்னீர் துளி எப்படி அழகாக இருக்கின்றது. பன்னீர் துளி போல் அவளுடைய மனது, பக்தர்களை காக்கின்ற மனது. மறந்தும் தன்னுடைய பக்தர்கள் சிரமப்பட வேண்டும் என்று அங்காளம்மன் நினைக்க மாட்டாள். ஆகவே இந்த மாசி மாதம் என்பது அற்புதமான மாதம். மாசி மாதம் என்பது அற்புதமான மாதம். இந்த மாசி மாதத்திலே வருகின்ற எல்லா நாட்களுமே மிக மிக விசேஷமான நாட்கள். இந்த நாள் தான் அந்த நாள் தான் என்று இல்லை. மாசியிலே தான் மாசி மகம் வருகின்றது. அற்புதமான நாள். மகா சிவராத்திரி வருகின்றது. இந்த மகா சிவராத்திரி மற்றும் மயான சூறை நாளிலே மலையனூர் மண்ணிலே எடுத்து வைத்தாலே போதும், நம்முடைய கிரகதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். மலையனூரிலே புற்றிலே குடியேறி அம்பிகை நம்மை காத்து ரட்சிக்கின்றார். ஆதிசக்தி என்று போற்றப்படுகின்றாள் அன்னை. அந்த அன்னையை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். அங்காளம்மன் உங்களுடைய இல்லத்திலே என்றென்றும் சாநித்தியமாய் நிறைந்திருந்து உங்களுடைய இல்லங்களிலே பீடை, தோஷம், பில்லி, சூன்யம், காட்டேரி சேட்டை, ஏவல் போன்றவை ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தூள் தூளாகி அடுத்த அமாவாசைக்குள் உங்களுடைய இல்லமானது சுபீட்சமாக மாறும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. அங்காளம்மனை வணங்குவோம். தீமைகள் விலகி நலமே சூழ பிரார்த்திப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.